டூலைட் திரைப்படத்தின் இயக்குனரும் பிரபல ஒளிப்பதிவாளருமான செழியன் காலமானார். திறமைமிக்க கலைஞனை இழந்து தமிழ் திரையுலகம் சோகத்தில் ஆழ்ந்துள்ளது. சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த செழியன் கட்டுமான பொறியியல் படிப்பை முடித்த பிறகு சினிமா மீதான ஆர்வத்தால் புகழ்பெற்ற ஒளிப்பதிவாளர் PC ஸ்ரீராமிடம் உதவி ஒளிப்பதிவாளராக தனது திரைப்பயணத்தை தொடங்கினார். தமிழ் திரையுலகில் தனது யதார்த்தமான ஒளிப்பதிவுக்காக அறியப்பட்ட செழியன் பாலாஜி சக்திவேலின் கல்லூரி திரைப்படத்தின் மூலம் ஒளிப்பதிவாளராக அறிமுகமானார். தொடர்ந்து தென்மேற்கு பருவக்காற்று, பரதேசி, தாரத்தப்பட்டை, ரெட்டை சுழி உள்ளிட்ட பல திரைப்படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். இயக்குனர் பாலா இயக்கத்தில் வெளியான பரதேசி திரைப்படத்தில் சிறப்பான ஒளிப்பதிவுக்காக தமிழக அரசின் சிறந்த ஒளிப்பதிவாளர் விருதையும் வென்றிருக்கிறார். ஒளிப்பதிவாளராக மட்டுமின்றி இயக்குநராகவும் இவர் தடம் பதித்துள்ளார். 2017ஆம் ஆண்டு செழியன் இயக்கி வெளிவந்த டூலைட் திரைப்படம் நகர வாழ்க்கையில் வாடகை வீட்டுக்காக போராடும் ஒரு ஏழை நடுத்தர குடும்பத்தின் வாழ்வை யதார்த்தமாக சித்தரித்து விமர்சகர்களின் பாராட்டை பெற்றது. இந்த திரைப்படம் 65வது தேசிய திரைப்பட விருதுகளில் சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான தேசிய விருதையும் வென்றதோடு பல சர்வதேச திரைப்பட விழாக்களிலும் திரையிடப்பட்டு பாராட்டுகளை பெற்றது. திரைத்துறையை தாண்டி இலக்கிய துறையிலும் தனக்கென முத்திரை பதித்தவர் செழியன். அவர் எழுதிய ஹார்மோனியம் சிறுகதை தொகுப்புக்காக கதா விருதையும் பெற்றிருக்கிறார். உலக சினிமா என்று அவர் எழுதிய தொடர் ஆனந்த விகடன் வார இதழில் வெளியாகி பின்னர் புத்தகமாக வெளியிடப்பட்டது. அப்துல் கலாம் மற்றும் எழுத்தாளர் ஜெயகாந்தன் ஆகியோரை பற்றிய ஆவணப்படங்களையும் செழியன் தயாரித்துள்ளார். சினிமா ஆர்வலர்களுக்கான தி பிலிம் ஸ்கூல் என்ற திரைப்பட பயிற்சி மையத்தை நடத்தி வந்த செழியன் அதன் மூலம் பல இளம் திரைப்பட கலைஞர்களை உருவாக்கியுள்ளார். புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்த செழியன் இன்று காலை காலமானார். அவரின் மறைவுக்கு திரையுலகினர், எழுத்தாளர்கள், அரசியல் தலைவர்கள் மற்றும் ரசிகர்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். அவரது உடல் இன்று காலை 10 மணி முதல் வலசரவாக்கத்தில் உள்ள நாம் தமிழர் கட்சியின் தலைமை அலுவலகமான ராவணன்குடில் வளாகத்தில் பொதுமக்கள் மற்றும் திரையுலகினரின் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது.